भूषण रामकृष्ण गवई, जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ हूँ, जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ हूँ, सत्यनिष्ठा से प्रतिज्ञा करता हूँ सत्यनिष्ठा से प्रतिज्ञा करता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा तथा मैं सम्यक प्रकार से और श्रद्धापूर्वक तथा अपनी पूरी योग्यता, ज्ञान और विवेक से तथा मैं सम्यक प्रकार से और श्रद्धापूर्वक तथा अपनी पूरी योग्यता, ज्ञान और विवेक से अपने पद के कर्तव्यों का, अपने पद के कर्तव्यों का भय या पक्षपात, अनुराग या देश के बिना पालन करूंगा। भय या पक्षपात, अनुराग या देश के बिना पालन करूंगा। तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा। तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा। தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக தற்பொழுது B.R. கவாய் பதவியேற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதிய தலைமை நீதிபதிக்கு இந்த பதவியேற்பு விழாவை நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நாக்பூரிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் 3வது நபர் இவர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் தற்போது பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சஞ்சீவ் கண்ணா ஓய்வை தொடர்ந்து புதிய தலைமை நீதிபதியாக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் B.R. கவாய்க்கு தற்போது பதவி பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாக்பூரிலிருந்து இந்திய தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் 3வது நபர் B.R. கவாய் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு முன்பு நாக்பூரை சேர்ந்த நீதிபதி சரத் பாப்டே, நீதிபதி M. ஹிதாயத்துல்லா ஆகியோர் இந்த பதவியை வகித்துள்ளனர். முன்னதாக 1960ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி மகாராஷ்டிராவின் அமராவதி நகரில் பிறந்த நீதிபதி B.R. கவாய் கேரளா மற்றும் பீகார் மாநில ஆளுநராக பணியாற்றியுள்ள குடியரசுக் கட்சி தலைவர் R.S. கவாயின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 1987ஆம் ஆண்டு பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் தனியாக பயிற்சியை தொடங்கிய அவர் நாக்பூர் மற்றும் அமராவதி நகராட்சிகளுக்கும் அமராவதி பல்கலைக்கழகத்திற்கும் சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றினார். 2000ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தின் நாக்பூர் பெஞ்சிற்கு அரசு வழக்கறிஞராக அவர் நியமிக்கப்பட்ட நிலையில் 2003ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக அவர் பதவியேற்றார். தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நீதிபதி பூஷன் கவாய் பல வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை 2023ஆம் ஆண்டில் உறுதி செய்த உச்சநீதிமன்ற அமர்வில் B.R. கவாயும் இடம்பெற்றிருந்தார். பண மதிப்பிழப்பு வழக்கு தொடர்பான தீர்ப்பை வழங்கும் போது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தின் பிரிவு 26(2) கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை அனைத்து வகையான ரூபாய் நோட்டுகளையும் தடை செய்ய பயன்படுத்தலாம் எனவும், இந்த பிரிவில் பயன்படுத்தப்படும் ஏதேனும் என்ற வார்த்தையை குறுகிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ள முடியாது என்றும் நீதிபதி கவாய் குறிப்பிட்டிருந்தார். 2024ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமைப்பு அமர்வு பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் இடஒதுக்கீடு கட்டமைப்புக்குள் துணை வகைப்பாடு செய்யும் அரசியல் அமைப்பு ரீதியான அனுமதிக்கப்படுகிறது என ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியது. இந்த அமர்வில் பூஷன் கவாயும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய 370வது சட்டப்பிரிவை மத்திய அரசு ரத்து செய்த போது அரசின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் சட்டப்பிரிவு 370ஐ ரத்து செய்வதற்கான மத்திய அரசின் நடவடிக்கையை உறுதி செய்தது. வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த அரசியல் அமைப்பின் அமர்வில் B.R. கவாயும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தி சம்பந்தப்பட்ட அவதூறு வழக்கில் சூரத் அமர்வு நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நிலையில் இருப்பினும் அதிகபட்ச தண்டனையை வழங்குவதற்கு குறிப்பிட்ட காரணங்களின் கீழ் நீதிமன்றம் வழங்கவில்லை என்பதை குறிப்பிட்டு உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்தது. இந்த
வழக்கில் நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது காங்கிரஸ் கட்சியுடனான தனது குடும்பத்தினர் நீண்ட கால தொடர்பை காரணம் காட்டி தானாக முன்வந்து B.R. கவாய் இந்த வழக்கிலிருந்து வெளியேறியதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக பல்வேறு முக்கிய தீர்ப்புகள் வழங்கிய அமர்வில் B.R. கவாய் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக B.R. கவாய் பதவியேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.